குமாரர் சாலை ஐயப்பன் கல்வி என்னும் பொருள் பற்றி பேச வருகிறார். மறை வேத நெறி உண்மையொழுகி வளர் யோகியர்களார் புகழ்கின்ற மாதவச்செயல் கை மீறி நாதனும் நாமம் பெற்று மண்ணில் போல் உள்ளோ இறங்கி ஏதுமில்லாத பரவேளியிலே ஒளிவில்லோடும் என்ற நைருத்திய சுப்பே வேத முடிவான நீதி போதும் இதன்றோதும் மட்டும் கூட்டும் குரு சாலை ஆண்டவா என்ன பேசுறதுன்னு இப்போ தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு அச்சப்பாடு. சாதாரண கூட்டமாக இருந்தால் பேசலாம். தேவமகாசாமி அதுலேயும் ஆதிப்பிதா அமைத்த ஒரு சபையில் பேசுறதுக்கு சந்ததி என்ற முறையில் எங்களுக்கு வாய்ப்பளித்து எங்களை இந்த மெய்வழியில் அமர்ந்திரு அமர்ந்திரு என்று ஆற்றுப்படை செய்விக்க முனைப்பெடுத்து வாய்ப்பளித்த எங்கள் எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமான எங்கள் அண்ணாவும் தற்போதைய சபைக்கரசருமாகிய அண்ணா அவர்களுக்கும் இந்த மெய்வழியை நடாத்துவதற்காக அவருடன் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கும் அனந்தாதி தேவர்கள், சத்தியப்பிடி மூப்பர்கள், ஞானாலய சத்தியப்பிடி மூப்பர்கள் அனைவருக்கும், மேலும் வாரும் உலகீரே செயற்றுரை பெரும் புவியோரே என்ற நமது பெருமானாரின் வாக்கிற்கு இணங்க அவர்கள் இந்த உலகத்தை வாருங்கள் என்று அழைத்தார்கள். அதன்படி இந்த அவர்கள் எதை வார சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குகளை, இந்த பொக்கிஷங்கள் நமக்காக அளித்துள்ளார்கள் அல்லவா. ஆதிமான்மியம், கோடாயுதக்கூர், ஆதிமை உதயபூரணம், திருமெஞ்ஞான குரல், அருளமுதம், அமுதமொழி, இவ்வாறாக பற்பல நூல்கள் நமக்கு வெளியாகி இருக்கின்றன. அவை அனைத்துமே பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களில் இருந்து ஒவ்வொரு துளிகளாக எடுத்து கோர்த்து பார்க்கும் பொழுது அது நம்மை அலங்கரிக்கக்கூடிய ஆரமாக திகழ்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த தலைப்புகளில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி, மெய்க்கல்வி. அதை பற்றி தங்களுடன் பேச விழைகிறேன். அவைகளில் என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவில், நான் கிரகித்த அளவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் பிழைகள் இருக்கும், அவைகளை பொறுத்து மேலும் எங்களை இந்த மெய்வழியில் செவ்வன வழி நடத்தி வைக்க உங்கள் அனைவரையும், எங்களுடைய பெற்றோர்களும் அனந்தாதி தேவர்களும் அனந்திகளையும் நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். முதல்லயே சாலை வித்தகன் அவர்கள் கல்வின்றதை பத்தி கொஞ்சம் எடுத்துட்டார். வணக்கத்தை பத்தி பேசுறவர் கல்வியை எடுத்துட்டார். இருந்தாலும் அதுல இருந்தே நாம தொடங்குவோம். கோடாயுதத்தூர்ல முதலாக
மெய்க்கல்வி கலாசாலை அப்படிங்கிற தலைப்புல முதல் எடுத்த உடனே கல்வியை பத்தி தான் தெய்வம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அது உலகத்துல பல கலாசாலைகள் இருக்குது. ஆனா இந்த மெய்க்கு உடைய கலாசாலை இந்த உலகத்துல எங்க இருக்குன்னா இங்க மெய்வழி சாலையில தவிர வேறு எங்கும் இல்லை என்பது திண்ணம். இது யாவரும் அறிந்ததே. உலகத்தில் இல்லாத ஒரு ஊர் என்று உத்தமர் அறிவரல்லார் மத்திபர் காணார் அப்படின்னு சொல்லி தரணியில் இல்லாத செயற்பதியில தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கி இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த மெய்க்கல்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது சதுர்யுகங்களும் கண்ட மெய்மை இறைவன் மனுக்களுக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகியது மெய்ப்பால் அறியவே. நூலறிவினர் இந்த காலத்தில் இது ஏது என்பார்களே அது வானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது மெய்வழி பத்மநாபானந்தர் அவர் ஜீவபிரயாணம் ஆயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பேசும் பொழுது இந்த காலத்தில் இது ஏது என்பார்களே அப்படின்னும் போது தெய்வம் அவர்கள் தன்னுடைய திருமேனியை இவ்வாறு சமிஞ்சையில் காண்பிப்பதாக அவர் சொல்லியிருக்காங்க. பேசும்பொழுது அதை நாம் கேட்டிருக்கோம். அது வானதாக இருக்கும் தன்னை குறித்து காமிக்கிறாங்க. அப்போ அது வானதாக இருக்கும். அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாகிய அகர அச்சர பீடத்து கோடால் அங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதற்கு இன்னதென ஓர்வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையுற மெய்ப்பயன் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோளறி வாளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது அப்படின்னு திட்டமா கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கல்வி அப்படின்னு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா வீடு பதம் தான் கல்வின்றாங்க. கல்வி என்பது என்னன்னாக்கா வீடு பதம், மோட்சம், முக்தி, இவ்வாறாக அதுல தெரிய வருது. நம் தமிழ்நாட்டின் கண்ணே மெய்க்கல்விக்கு தகுந்த போதனாசிரியர் இல்லாத குறையால் மங்கி போயிருந்த மெய்க்கல்வி கலாசாலை இதுகாலம் ஆசியா கண்டம் தமிழ் தொண்டமான் சீமையின் ஊரல் மலைச்சாரல் வனாந்தரத்திடை விளங்கும் மெய்வழிச்சாலையில் மெய்க்கல்வி கலாசாலை உதய நெடுங்கொடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கிறது என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல ஒரே நாள்ல எல்லாருமே பார்க்கணும்னா முடியாது. இப்ப நாங்க பேசுறது கன்னி பேச்சு. எதுல தவறு இருக்குமா, பொருள் எப்படி இருக்கும் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா பேசணும்ன்ற ஆர்வத்தினால சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படிங்கிற ஆர்வத்தினால எங்க அறிவுக்கு நாங்க எந்த அளவுக்கு தெய்வத்தை தொற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வாயிலாக பார்க்கும்போது 1932 இருந்து மெய்வழி சபையில பார்க்கும்போது பல தலைமுறைகள் கடந்து வந்திருக்கு. அந்த அடிப்படையில ஒரே நாள்ல சாப்பிட்டாங்கம்மா அப்படின்னா இல்ல, இந்த செவி உணவு மெல்ல 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 மெத்த நேடும் கால மாய் நடந்து வந்து அத்த நின் சாலைக்குள்ளாகி விட்டோம். ஓடி வரல, மெத்த நெடுங்காலமாய் நடந்து வந்து மெதுவா நடந்து வந்தோமா. ஏன்னா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அந்த வேலை இந்த வேலை, அதுக்காக தெய்வம் திருநாள் எடுத்து வச்சாங்க. இப்படி வரட்டும். முழு திறத்தை உடையதே மெய்க்கல்வி.
ஏன் அப்படின்னா நாம எப்படி இருந்தோன்றத வந்து தேடுபடுவத்துல குறிப்பிடுறாங்க. தரைதானில் நரராய் தோன்றி தரைதானில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறைச்சங்கார் அணுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றிட்டாங்க. வீரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபாடா தேவராக்க வந்தனர் உலகு கமே. இப்ப தேவர்கள் நாம கண் கொண்டு பாக்குறோமே, எத்தனை அனந்தர்களை பாக்குறோம். அனந்தா தேவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியாம முன்னாடி தெரியல தேவர்கள். இப்ப கண் கூட பாக்குறோம் தேவர்களை இந்த கலிகாலத்துல. அப்போ இது எவ்வளவு பெரிய சிரேஷ்டமான காலமா தெய்வம் வகுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கும் போது உள்ளம் பூரிக்குது. அடுத்து பார்க்கும் பொழுது சரி, இந்த மெய்க்கல்வி கலாசாலையில என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மெய்க்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பும். வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இஸ்லாத்துல குரான், கிறிஸ்துவ வந்து பைபிள், அப்புறம் இந்துல எடுத்துக்கிட்டா பகவத்கீதை, இன்னும் பல வேதங்கள் இருக்குது. அந்த அத்தனை வேதமும் ஒன்றையே குறிவைத்து பேசுகிறது என்ற உண்மையை இந்த மெய்க்கல்வி கலாசாலையில் நம்மளுடைய தெய்வம் அவர்கள் உடைச்சி வச்சுட்டாங்க. அப்போ மெய்க்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பும். அப்ப அந்த உட்பொருள் ஆதார உயிர் பதிப்பு நமக்கு விளங்குனதுனாலதான் என்ன நடந்திருக்கு? ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும். நீ செட்டியாரு, நான் வந்து முதலியாரு, இவர் முஸ்லீமு, இவர் கிறிஸ்டின், அந்த ஜாதி மத பேதங்கள் நமக்குள்ள உண்டா அப்படின்னா இல்லை என்பது தினம். செயற்கரிய பகாபத துள்ளுலாவும் பகுபத பிரத்யட்ச சாட்சி கோடா கோடிகளும் உடைக்க முடியாத வார்த்தையை கூட உடைச்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து பகாபதம், இது வந்து பகுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அதையும் உடைச்சி ரெண்டாக்கி, இது பாரு, இதுல இது இருக்கு, இதுல இருக்கு. சாமி, சாவை மீறினவர், இது மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்காட்ட பேசலாம். அப்போ அந்த விஷயத்தை வந்து உடைச்சி நமக்கு சொல்லும் போது உண்மை புரிய ஆரம்பிக்குது. நிஜம் நிஜம் நமக்கு தெரியும் போது மெய்வழியில வந்து நம்மளை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வ சித்தம் மேலோங்குகிறது. வீடடை கூர்ப்பு விழிப்பு நோக்கும் இதை ஆதி தலைப்பாடமாக குறிப்பு உணர்ந்து ரூபில் நிரூபித்து நிரூபித்து போதிக்க பெறும். பேசிட்டு விட்டுறது கிடையாது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், தியரி பிராக்டிகல். இங்க பிராக்டிகல் தான், தியரியே கிடையாது. முடியுமானா முடியும். இப்ப நாம வெளியே பேசுறோம், அடக்கம் ஜீவப்பிரயாணமானாக்கா எங்க இதுல வந்து அந்த பிம்பம் வந்து தீர்த்தம் பிடிக்கும். உலகத்தை கேட்கிறான், நிஜமாவா? நீ வா, நான் நிரூபிக்கிறேன், வந்து பாரு. இன்னைக்கு கை கால் தோண்டு இருக்கும் வாழைப்பழம், வாழைத்தண்டு போல தெய்வம் உத்தரவிட்டு அருளியது போல கை கால் உடைச்சா நெட்டி ஒடியும், வேர்வை கொப்பளிக்கும், மஞ்சள் பூக்குது. நிஜமாவா கேட்கிறான். நிஜம்தான். ஏன்? சொன்னது நிஜம், வந்தது நிஜம், அது சொன்னது அத்தனையும் சத்தியம். அதனால அதை வந்து ரூபில் நிரூபித்து நிரூபித்து போதிக்க பெறும். சரி, நிறைய இருக்கு, நேரம் எனக்கு கொஞ்சமா கொடுத்துறதுனால நான் சுருக்கிக்கிறேன்.
எதற்காக இந்த மெய்க்கல்வி கலாசாலை அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டவங்க வாக்கியத்துல கொடுக்குறாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. கல்வி நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது. எதுக்கு வந்தது அப்படின்னா, நம்மளுடைய தலையில தெய்வத்தை நாட்ட வந்ததுதான். இப்போ ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய போர்டுல போட்டிருக்காங்க, எங்கள் பொல்லா தலையில் இருந்த பொல்லா விதி எழுத்தை மாற்றி நல்ல மதி எழுத்தை அழுத்தி பதிக்கின்ற சிவராஜர் எங்களுடைய தந்தை. உரிமையோட சொல்லும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்கனாக்கா, இந்த கல்வி எதுக்கு வந்தது அப்படின்னா, உன் தலையில தெய்வத்தை நாட்ட வந்தது. அப்ப விதி போச்சுன்னா மதி வந்தாலே மதி அவங்கதான்றது இந்த இடத்துல மறைமுகமா நமக்கு உணர்த்துறாங்கன்றது புரிய வருது. ஆனால் நீ அதை வைத்துக் கொண்டு உன் வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுபவனாகவே வந்துவிட்டாய். அதை மாற்றுவதற்காகத்தான் நமக்கு இவ்வளவு பாடு. நரனாக இருந்த ஒருவன் மனிதனாகி பிறகு தேவன் ஆக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குடியேற்றி வைக்க எழுந்ததுவே கல்வி. சுருக்கமா, உன் பிரயோசனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள, ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இந்த சபையில் சேருகிறாய். அத்தனி சிறப்பை உன் தலையில் பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். இதற்கு வேண்டிய மெஞ்ஞானம் பெறும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு அதை முடிக்கிறாங்க. இந்த அளவுல அமுதமொழி அப்படிங்கிற வாக்கிய நூல்ல இதை குறிப்பிடுறாங்க. மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இந்த உலக படிப்பு உனக்கு குட்டையான அறிவைத்தான் தரும். அமுதமொழி, இந்த உலக படிப்பு உனக்கு குட்டையான அறிவைத்தான் தரும். அதை கொண்டு பேசுவதும் குறுகலாகத்தான் இருக்கும். நாம் போதிக்கும் மெய்க்கல்வி கைலாயத்திற்கு போக்குவரத்து செய்து கொள்ள கற்றுத்தருவது ஆகும். அப்போ கைலாயத்துக்கு போக்குவரத்து ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, தெய்வத்தினுடைய அந்த மெய்க்கல்வி இன்னதுன்னு தெரிஞ்சாலே நம்ம அங்க போயிடுறோம். தெய்வத்தை உனது தலையில் நாட்ட வந்ததுவே கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, கைலாயத்திற்கு போக்குவரத்து ஆகணும்னா கைலாயம் எதுன்னு சொன்னா அவங்கதான் அப்படிங்கறதே புரிஞ்சு போச்சு. அது பற்றி பேசுவது என்பது விண்ணளாவிய விஷாலமாக இருக்கும். அந்த கல்வியை கொண்டு நீ வேதத்தில் நுழைந்தாயானால் அருகக் கடவுளை பார்ப்பாய். இது சத்தியம். சொல்றது எது? சத்தியமே சொல்லுது. இது சத்தியம்னு சத்தியமே சொல்லுது. எம் மெய்க்கல்வி அல்லாது உன் உலக பொய்ப்படிப்பு கொண்டு நீ செய்யும் பூஜை, புனஸ்காரம், விரதங்கள் எல்லாம் இருவரை கடந்தோடும் ஒரு நதியில் ஒரு காசு புளியை கரைத்தது போல ஆகும். அடுத்து இது வசனத்துல இப்படி இருக்கும் பொழுது
நமக்கு வந்து கடைசியா ஆதிமை உதயபுரத்துல ஆடலம் கண்ணின்னு சொல்லி ஒரு பாடல், தோத்திர பாடல், அமுதக்கலஞான போதம் 2ஆம் காண்டத்துல இருந்து தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை எடுத்து வைக்கும்போது அதுல குறிப்பிடுறது, நற்று நைற்றால் சித்தரை கூறத்தி பெற்ற முத்திரை கூடஸ்தரத்ன ரே ரே மேடியா ரே ரே மேடியா உற்ற பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையோ முற்று மூணர் மேரே நற்றவா மேரே நற்றவா சிற்றறிவீர். ஏன்னா நம்ம படிச்ச படிப்புலாம் சிற்றறிவுல தானே படிச்சோம். பேரறிவு இன்னதுன்னு அவங்க வந்து சொன்ன பின்னாடிதான் நமக்கு தெரியுது. அவங்க உத்தரவிட்டு அவங்க திருவாய் மலர்ந்து உன்னுடைய பேரறிவு இன்னது அப்படின்னு தொட்டு காட்டியவுடன் ரூபில் நிரூபித்து காட்டப்பெறும்னு அவங்க வாக்கிற்கு இணங்க அதை நிரூபிச்சாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த நிரூபிச்சதுனாலதான் இன்னைக்கு சந்ததியாகிய நாங்கள் அதை பத்தி பேசுற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ சிற்றறிவீர் கற்றும் பயனற்றவர்க்கு கற்பகத்தருவனவன் தேவசந்தவா தேவசந்தவா மற்ற கலை கற்றறியிலக்கணமோ எட்ட முடியாத எல்லை மேவலுற்றவா மேவலுற்றவா உற்றுறவு கற்றவரிலிற்றைவரை கல்வி கற்றாரென் போலேவ ராரே பெற்றவா ராரே பெற்றவா. உற்றுறவு அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது வந்து அவங்க வந்து முன்னாடி அனுப்பிச்சாங்க இல்லைங்களா பாடவாங்க. நமக்காக வேண்டி இந்த மக்களை வந்து இந்த நிஜமான விஞ்ஞானத்தை பெறணும்னு எண்ணம் கொண்டு திருத்தூதர்களாக வந்தாங்க இல்லைங்களா, அவங்க யாரும் இவங்க பெற்ற கல்வியை பெறவில்லைன்னு சொல்றாங்க. ஒற்றுறவு கற்றவரிலிற்றைவரை கல்வி கற்றாரென் போலேவ ராரே பெற்றவா ராரே பெற்றவா. இது போக இதுல அந்த மாதிரி ஆடலங்கண்ணில குறிப்பிட்ட பின்னாடி ஆதி மான்மியத்துல ஒரு பகுதி கல்வி வந்து எந்த ரூபத்துல நமக்கு வருது அப்படிங்கிறத அந்த பதுமராக பளிங்கொளிர் ஏற்றுக்கொண்டு ஆதி மான்மியத்துல மிகச்சிறப்பாக தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பகுதியில அதுக்கு முன்னாடி அவங்க வந்து படிச்சாங்க இல்லைங்களா, எங்க படிச்சாங்க, இண்டம் புதரடியிலையும் மாரிக்காலங்களில் வாத்தியார் வீட்டு திணையிலும் படிச்சாங்க. அதை பற்றி சில பேர் நினைப்பாங்க, இந்த குழந்தைதானா அப்படி பெரிய ஒரு அரிய கல்வியை வந்து தரப்போகுது அப்படிங்கிற பகுதியில பார்க்கும்போது அவங்க தனக்குள்ள என்னென்ன அடக்கி வச்சிருக்காங்கன்றத வந்து உத்தரவிட்டிருக்காங்க தெய்வம். அதை நம்ம வந்து கூர்மதி கொண்டு ஆய்மதி சிந்தையில பார்க்கும்போதுதான் நமக்கு அது புலப்படும். அந்த பகுதியில பார்க்கும்பொழுது அதிலிருந்து பிள்ளைகளுடன் நாள்தோறும் சென்று மாரிகாலத்தில் வாத்தியார் வீட்டு திண்ணையிலும் பிள்ளைகள் அதிகமாக வரும் கோடை காலத்தில் ஊர் மேற்கு தண்ணி கிணற்றுக்கும் வடபாகமாயும் ஓட்ட கிணற்றுக்கு மேற்புறமாயும் ஓடி வந்து கொண்டிருக்கும் நீரோடையில் மேலக்கரையில் மலர்ந்தோடி நெருங்கி சரிந்திருக்கும் இண்டம் புதரடி இளமணலினிடத்தும் படித்து வந்தார்கள்.
இது சரிதமானது எழுதி வரும் நாளையிலே இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றவர்களாகிய ஏனைய லட்சணாதிகார தொற்காப்பிய தேர்ச்சி வித்த விற்பன்னர்களுக்கும் தர்க்க வியாக்கரண கலாமணி பண்டிதத்திராக்கர்களுக்கும் மந்திக்கும் ஆணி பாசாகி பேசும் பாவலராகிய கூசா நாபீனர்களுக்கும் தத்துவ ஆராய்ச்சி யுலாவுரு கவன சுத்த பிலாசபராகிய வாக்கு வல்லார்களுக்கும் கடைக்கலியுகத்திறன் கொண்டேறி நிற்கும் அகண்டு வழுத்து விளைந்து விரிவிற்றிருக்கும் கல்வி அனைத்தையும் கடந்து வரும் வரும் யுகங்கோடி மனு சதலங்களுக்கெல்லாம் அளக்க வரவிருக்கும் அரிய கல்வியினை அரிய கல்வியாது. ஏன் மரண பயம் இல்லையே, மரணம் இல்லையே, யமன் இல்லையே, அது எங்கேயுமே உலகத்துல இல்லையே. நேற்று அவங்க பேசின மாதிரி உலகம் முழுதும் யமன் கை அடக்கம், அந்த யமன் எமது கை அடக்கம். அப்போ இது அரிய கல்விதானே. அந்த அரிய கல்வியினை இந்த குழந்தையானது இவ்விண்டம் புதரடி இடத்தும் திண்ணை இடத்து கூட்ட பெற்றுள்ள மிகச்சிறிய இந்த பள்ளிக்கூடத்தில் தானா படித்து கற்றேறப் போகிறார்கள் என தங்கள் தங்கள் அனுபவ சாட்சியான ஆட்சேபம் பிறந்து விடுவதினாலே ஆட்சேபத்தினை தெளிவுபடுத்தி முடிவு கட்டிவிட்டு செல்லுவான் வேண்டி எழுது ஆணிமுனையானது திரும்பியது. புகர்ச்சமய ஜகத சத்து வசத்து கணாமிய காப்பேடு கடாவு வைப்பாக 107 நீள பதிப்பும் சர்வபுவனலக்கண பூதாதிலக்கிய வீரடங்கு ஜீவ ஜீவேச உசும்பு உசுவாசம் தொடங்குதல் என்னும் கவாதி பிரவாக்காதி கணுப்பிரதாதிகளும் எண்ணரும் கோடி மந்திராதி கூர் சயனாதிகளும் இசையாதிய காலாம்பத விசய துருவாதிய அங்கங்களும் துருவுலாவு முகாரவிந்த பேதவிந்து நாதாதி இன்பனுச்சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் ஒளியுலாவு கணகணித நித நிலவு அகரவித்துவ சுழுதிமிகளும் அகம்புறத்துவாத சுவை சுகியாதி அமலதிகாந்த புறத்துவாத சுவை சுகியாதி நிசத்துவ வித்வாதிக நிறைநிலை புகழ் அனைத்தும் மதம் மதாதிகன் மறை விதி மதி வினைப்பண் பயன் செயலாதிய பிரிவு கிரந்தங்களும் வித்வேச சடம் சடாங்குகளும் குணாநயன்மிய செவி சேர்ப்பு கொடுத்துதவு ஒளிருரை காந்துடையாதிகளும் இந்த செயலளவுல தான் இப்ப மெய் வழி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒளிருரை கொடுத்துதவு, செவி சேர்ப்பு கொடுத்துதவு காண்டுடையாதிகள். அவங்க நேர்ல இருந்து நிரூபித்த செயலை, அந்த அகமுக அந்தர்மாமுக செயலை இந்த செவிச்சேர்ப்பு காண்டுடையாதிகளின் மூலமாக இப்போது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பது சுப அனுபவத்தினால அறிய முடிகிறதுன்றது சத்தியம். கலாமலியேறு கவன லக்கணத்தொடர் கச்சுலாம் காயத்ரி ககன்வித்தை கமலைமணி கருவிராட் கதி சஞ்சீவி ஜீவ கற்பகத்தரு விருட்ச வித்தானதி
எவ்வுலகங்களுக்கும் எட்டி ஏறி படர்ந்து விரிந்து விசாலிக்கவன உள்ளடக்கி கொண்டு அங்கனம் குழந்தை வடிவெடுத்து நிற்பதானது. இவ்வாறு அவர்கள் குழந்தை வடிவெடுத்து நின்று இந்த சாகா வரம் தரும் மெய்க்கல்வியை நமக்கெல்லாம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அளித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில மூலபண்டார பருவம் அடுத்த சப்ஜெக்ட். கல்வி எப்படி அவர்கள் பெற்றார்கள், எந்த வகையான கல்வியை அவங்க உள்ளடக்கி வைத்திருந்தார்கள் என்பதை வளர்குழந்தை குமார பருவத்தில் தெள்ளத் தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதுபோலவே இந்த கல்வி உனக்கு என்ன நிஜமான பிரயோஜனத்தை தருகிறது என்பதை மூலபண்டார பருவம் அலிஃப் லாம் மீம் என்னும் முப்பொருள் கோள மெய்மை விளக்கம் என்னும் பகுதியிலே நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பார்த்தோம்னா கல்வி நமக்கு என்னென்ன சுகங்களை தருகிறது என்பதை நாம் உணர முடியும். நான்காம் மறையாகிய வேதப்பதியின் முன்முகப்பூ, அதாவது வேதப்பதிக்குள் நுழைவதற்கு நிலைவாசற்படியாகிய முன்முகூர்த்தாசனத்தே பதிப்பிக்க பெற்று அதை வாய்விட்டு போக முடியாத மாறாத தரிசனையில் இருந்து வரும் அலிபுலா மீம் என்னும் தாலிக்கல் கிதாபு ஆகிய அந்த கிதாபு நான் தான் என்று நிற்கும் இருபானின் கிரந்தமானது. அந்த மூலப்பழமை பண்ணார முப்பொருள் கோலமைமை துலக்க விளக்கத்திற்காகவே அக்ஷரங்கள் மூன்றும் அக்கானிய முச்சுடர் நிசபாச வேட கோடா நிரூபமாகவும் எழுத்துக்கு வந்தது. கல்வி எழுத்துக்கு வந்தது. பல அக்ஷரங்கள் சேர்க்க பெற்று ஒளிவாச வேட கோடா நிரூபமாகவும் இவ்வாறு முதன்மை முகூர்த்தமாக தூக்கி எடுத்து நிறுத்த பெற்று வைத்திருக்கும் அதனை கற்காகிய அடியான் சந்திப்பில்லாதிருப்பதனை அந்நிசவாச வேட கோடா நிரூபமாகியே அக்கோலத்திரை இவன் தன்னில் சிறந்து சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதற்கு அகமுக அந்த புறத்தில் இருப்பதால் அந்த கித்தாபில் என்று கூறுவதாகிறதே அக்காக மிகச்சரி நேரானதும். இங்கே மெய்வழிச்சாலை என்னும் திருவளர் தேவ பூமியில் ஏதார்த்த கைவரவு அனுபோக நிச்சயமுமாய் விளங்கி ஆகியும் அனந்தர்கள் ஆக்கிக் கொண்டும் நாங்கள் ஆக்குவதற்கும் நிற்பதுமான இவ்வாறு கைவசமாகி மகிழ்ச்சி நிச்சய அனுபவ மகான்ய அருஞ்செயல் விரிப்பை அடக்க பெற்றிருப்பதானதுவே அறிவுலாமீமாகவும் அடிமுடி நடுவாகவும் அகரவு வரசிகரமாகவும் அகதி உகதி வாகிதுவாகவும் ஆலம் ரூகாணியாகவும் உடல் உயிர் ஆத்மா உயிரூமை எழுத்தாகிய முப்பொருட்கோளமாக நிற்கும் இவ்வுள்ளமை உஜூதினை, இந்த உள்ளமை உஜூதினை யதார்த்த நன்னம்பிக்கை நல விளைவு மன மனிதனில் புகட்டுவதற்கு ஐநுள் எக்கீன் ஆலம் ரூகானியாவென்னும் ஜீவகாயத்ரி விடிவு நிலத்து நிலைக்கு கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தி
சுட்டி தொட்டு காட்டி அதன் பின் மாறாத மவுசு பலன் விளைகுவதற்காக அந்த வடிவு குறி அடையாள கிரந்தத்தை வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒளி வடிவு விரிப்பின் பிரவாகத்திற்கேதான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்துக் கொண்டிருக்கிறதென்று அறிய கிடக்கிறதோடு இதனன்றியும் இவ்வாறாக நமது குலதெய்வம் தேவதேவேச பிரான் அவர்கள் இந்த மெய்க்கல்வி கலாசாலையை உண்டு பண்ணி அதில் நம்மையெல்லாம் குடிமேவுபாளராய் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலைநிறுத்துதல் எப்படி ஆகும் என்பது அவர்களை தொடர்ந்து சென்றால் ஒழிய கிடைக்காது என்பது தெரிய வருகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த மெய்க்கல்வி என்னும் தலைப்பில் நமக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் சபைக்கரசர் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மந்திரி பிரதானிகள் அனைவர்களுக்கும் எங்கள் அனந்தகுல சந்ததிகளின் சார்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். நமஸ்காரம்.